கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராயம் குடித்து உயிரிழந்தவர்களை மற்றும் பாதிக்கப்பட்டவர்களை பகுஜன் சமாஜ் கட்சியினர் இன்று இரண்டாவது முறையாக சந்தித்தனர். இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில ஒருங்கிணைப்பாளர் மணிவண்ணன், கள்ளக்குறிச்சியில் நடந்த சம்பவத்திற்கு திமுக அரசின் இயலாமையை காட்டுவதாகவும், மரக்காணத்தில் நடந்த கள்ளச்சாராய சாவிற்கு முறையான நடவடிக்கை எடுத்திருந்தால் இதுபோன்ற சம்பவம் கள்ளக்குறிச்சியில் நடந்திருக்காது எனவும் குற்றம் சாட்டினார். மேலும் பகுஜன் சமாஜ் கட்சியின் சார்பில் விரைவில் தமிழகம் தழுவிய போராட்டம் நடத்தப்படும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். நடந்த நிகழ்வில் அரசு துரித நடவடிக்கை எடுத்து அதை முறைப்படி செய்திருந்தால் இவ்வாறு இழப்புகளை நாம் இன்றைய தினம் தவிர்த்திருக்க முடியும். தமிழகம் முழுவதும் போதைப் பொருட்கள் அதிகமாக விற்பனையாகி கொண்டிருக்கிறது. இதற்கு காரணம் என்னவென்றால், திராவிட முன்னேற்ற கழக அரசு இதில் மெத்தனம் காட்டி தோல்வியை சந்தித்திருக்கிறது. இது சம்பந்தப்பட்ட காவல்துறையினர், அரசு அதிகாரிகள் இது பற்றி எந்த விதமான கவலையும் இல்லாமல் இந்த போதைப் பொருளை தமிழகம் முழுவதும் கட்டவிழ்த்துக் கொண்டிருக்கிறார்கள். வட மாநிலங்களில் வட மாவட்டங்களில் எவ்வாறு மாதிரியான கள்ளச்சாராய போதைப் பொருட்கள் வழக்கத்தில் உள்ளதோ, அதே போல் தென் மாவட்டங்கள் முழுவதும் கஞ்சா போன்ற போதைப் பொருட்கள் தமிழகம் முழுவதும் கட்டவிழ்க்கப்பட வருகிறது. இதை பகுஜன் சமாஜ் கட்சி வன்மையாக கண்டிக்கிறது. கள்ளக்குறிச்சியில் உயிரிழப்பு 53, 54 தாண்டி கொண்டிருக்கக்கூடிய இருக்கும் சூழ்நிலையில் அதிகமாக இதில் SC/ST மக்கள் அதிகமாக பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். SC சமுதாயத்தை சார்ந்தவர்கள் அதிகமான நபர்கள் இறந்திருக்கிறார்கள். ஆகவே அரசுக்கு நாங்கள் வைக்கக்கூடிய கோரிக்கை என்னவென்பது, முதலமைச்சர் நிவாரண நிதிகளை அளித்திருக்கிறார். ஆனால் மரக்காணத்தில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு அதிகபட்சமாக 20 லட்சம் ரூபாய் வரையிலும் அங்கு அறிவித்துவிட்டு, இங்கு பாதிக்கப்பட்டவர்களுக்கு அதை விட குறைவான அளவையே அவர் நிவாரணமாக அறிவித்திருக்கிறார். இது ஒரு சாதிய காழ்ப்புணர்ச்சியாக நாங்கள் பார்க்கிறோம். ஆகவே முதலமைச்சர் பொது நிவாரணத்திலிருந்து அளித்த தொகையை மீறி பாதிக்கப்பட்ட SC மக்களுக்கு வலுக்குரிமை தடுப்பு சட்டத்தின் கீழ் தனிப்பட்ட முறையில் வழக்கு பதிவு செய்து அதற்கான நிவாரண தொகையை SC/ST அட்ராசிட்டி ஆக்ட் மூலமாக வழங்க வேண்டும் என்று பகுஜன் சமாஜ் கட்சி கேட்டுக்கொள்கிறது. அதே போல இந்த தோல்விக்கு காரணமாக இருக்கக்கூடிய மது ஒழிப்பு தடுப்பு பிரிவு அரசு அதிகாரிகள், காவல்துறையினர் அவர்கள் மீதும் இந்த நிகழ்வுக்கு சம்பந்தப்பட்ட அரசு துணை நிறுத்தக்கூடிய அரசு அதிகாரிகள், காவல்துறை அதிகாரிகளை கண்டறிந்து அவர்கள் மீதும் வழக்கு பதிவு செய்ய வேண்டும் என்று பகுஜன் சமாஜ் கட்சி கேட்டுக்கொள்கிறது. இது போன்ற சம்பவங்கள் இனிமேல் தமிழகத்தில் நடக்காத வண்ணம் அரசு செயல்பட வேண்டும் என்று பகுஜன் சமாஜ் கட்சி கேட்டுக்கொள்கிறது. பாதிக்கப்பட்ட SC மக்களுக்கு அரசு வேலை, இலவச மனைப்பட்டா, அது குடும்பங்களுக்கு, குழந்தைகளுக்கு கல்வி உதவித்தொகை, இது போன்ற உதவிகளை தான் பகுஜன் சமாஜ் கட்சி SC/ST அட்ராசிட்டி சட்டத்தின் வாயிலாக வழங்க வேண்டும் என்று உறுதியாக கோரிக்கை வைக்கிறது. ஆகவே இந்த கோரிக்கைகளை அரசு உடனடியாக நிறைவேற்ற வேண்டும். வருங்காலத்தில் இது போன்ற நிகழ்வுகள் நடக்காமலும் அரசு தீவிரமாக செயல்பட வேண்டும். குறிப்பாக போதைப் பொருள் தயாரிப்பவர்களை உடனடியாக கண்டறிந்து குண்டசட்டத்தில் தண்டிக்கப்பட வேண்டும். இப்பொழுது கூட இந்த நிகழ்வு சம்பந்தப்பட்ட அந்த குண்டர்களை உடனடியாக கோர்ட்டில் அவர்கள் ஆஜர்படுத்தி ட்ரையல் கொண்டு வந்து உடனடியாக அவர்களுக்கான தண்டனை விரைந்து வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு, இதிலிருந்து தமிழகம் முழுவதும் இது போன்ற சம்பவங்கள் இங்கு நடக்கா வண்ணம் இருக்க வேண்டும் என்று பகுஜன் சமாஜ் கட்சி சார்பாக கேட்டுக்கொள்கிறது. கண்டிப்பாக பகுஜன் சமாஜ் கட்சி போராட்டத்தை அறிவிக்க இருக்கிறது. எங்களுடைய மாநில தலைவர் திரு ஆம்ஸ்டாங் அவர்கள் அதற்கான ஏற்பாட்டினை செய்து கொண்டிருக்கிறார். விரைவில் அந்த போராட்டம் அறிவிப்பு. இந்த பேருந்து மணிவண்ணன், மாநில ஒருங்கிணைப்பாளர், பகுஜன் சமாஜ் கட்சி தமிழ்நாடு.